மங்கை என்னடா பாடாது தெரியலையா? கண்ட சாத்திரம் கைத மூத்திரம் கொண்டாட்டி 2 படிப்புல மங்கு கூறிக்கின்ற வார்த்தைக்கு புரியவில்லை. என்ன பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தவா? ஐயா உன்னை பார்த்தா திருஷ்டி போகணும்னு நினைக்கிறேன் ஐயா. எது வச்சு சொல்ற? உன்னுடைய முகம், மூக்கு, இந்த வாயு இதெல்லாம் இது என்னையா கண்ணூரி தங்கிக்கிற மீது தங்கி போயிது. வயிறு என்னது? வயிறு வயசானவங்கெல்லாம் வாங்க. ஒரு 70-80 வயசுக்கு இவங்கெல்லாம் வந்து இவராண்ட ஒரு பழம் கொடுப்பாரு, எலுமிச்சு பழம். இதை சாப்பிட்டீங்களானாக்கா 16 வயசு பொண்ணு வைப்பறீங்க. வாங்க ஹைதராபா குஸ்பி ஏந்து வருவாங்க. சரி, இப்படி இருந்தால் இருக்கட்டும். வந்திருப்பது யார் இணையார் என்று தெரியாமல் வாவா தாடி இருக்கலாம். சொல்லுற வார்த்தை கவனமாக கேட்க வேண்டும். ஐயா என்ன வயசானவங்களுக்கு ஓஎஃப் துட்டு விட்டு போய்க்குதான். அது என்ன கேட்ட நான் என்ன பண்ண முடியும்? ஓஎஃப் துட்டு வரலன்னா கூட ஏறி போனாரு. அந்த வேலையை செய்யறா. ஓஎஃப் துட்டு வாங்குற கேஸுங்கெல்லாம் பாரு. துட்டு உட்காந்துங்களா எல்லாம் 3 ரூபாய் ஊற்றுங்க. பிள்ளைங்களுக்கு தெரியாத, பொண்ணுங்களுக்கு தெரியாது. 1000 ரூபாய் வாங்கினா கூட பிள்ளைக்கு 500 ரூபாய் கொடுங்க, பொண்ணுக்கு 500 ரூபாய் கொடுங்க. மொத்த துட்டு பொண்ணுக்கே கொடுத்துருந்தா பிள்ளை நெட்டி நடுவு போதா படுத்துருக்குறோம் கொஞ்சம் பேர். இவனுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு ஐயா. எதுக்கா? ஏன்னா என்னாலயா? என்னாலயா நீதான் பேசி தூங்க எடுத்துருப்பாங்களா? அவங்க ஏற்கனவே தூங்கிட்டாங்க, நான் பேசணும்னு தூங்கிட்டாங்க. சரி, விளக்கத்தை தெரிவிக்கிட்ட கவனமாக செவிட்டு கேட்க வேண்டாம். சரியா? நீ வந்துக்கிறல கொஞ்ச நேரம் சேர்ந்துங்க. ஏப்பம் ஐயோ எழுப்புறேன். எப்படி எழுப்புற? தண்ணி தொட்டி எழுப்புறேன், இல்லைன்னா சாராயத்தை ஊற்றி எழுப்புறேன். கொஞ்ச நேரம் தூங்கட்டும். நாங்கள் வாடா போலாம் வாடா. போயிடுச்சு
குழந்தைங்களாம் ஏன் மாட்டேன், சின்ன குழந்தைங்க தூங்கட்டான். நீ சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தைங்க. வெளுக்கு பண்ணா எப்படி தெரியாது உனக்கு? சொன்னால் தெரியும். எது கிடக்குறான் வரடை? என் நாடாகப்பட்டது காந்தார தேசம். ஆமா, இந்த காந்தார தேசத்தில் பிறந்ததும் 104 பேராக பிறந்தோம். ஆமா, என் தந்தையார சொல்லக்கூடிய சௌபல்ய மகாராஜன் இப்படி பிறந்து ஏது ஒரு குறை இல்லாம சந்தோஷமாகவே வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆமா, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என் பேராக என்ன பேர் தெரியுமா? சொன்னால் தெரியும். அதான் 3 சரி, 3 எழுத்துக்கள் பேராகப்பட்டது. ஆமா, இந்த 3 எழுத்துல நடு எழுத்த தள்ளனாவே என்னோட பேருக்கு விளக்கு தெரிஞ்சிடும். அப்படியா? ஆமா. ஏழுக்கு மீனை புஷ்டு வந்து அவங்க 40 ரூபாய் போட்டாங்க, 100 ரூபாய்ங்கிறேம்மா. இன்னும் ரோட்டு மேலே போற மாட்டோம்னா ஆன்லைன்ல வியாபத்து இல்லை, கூட வியாபனா கூட பட்டாங்க. ஆன்லைன்ல தண்ணி ஊற்றி ஆப்பினா அடவும் போட்டா கேட்டாங்க. சரி, யாரா கலந்து கொண்டிருக்கின்றது? 3 எழுத்து என்னோட பேராகப்பட்டது. இந்த 3 எழுத்துல நடு எழுத்த தள்ளி பார்த்து பேரோட விளக்கு தமிழ்தெளிவாக தெரிஞ்சுவிடும். என்ன பெயர்? சாக்குடி 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 சாக்குடி. ஏதா 3 எழுத்து கண்டுபிடிக்கிறேன். என்ன சொன்னா? சா சா கு கு நீ நீ. ஆமா, நடு எழுத்த தள்ளினோம். சாகுனி. சா கு நீ நடு எழுத்த தள்ளினோம். என்ன வருது? சாணி. சா கிடையாது. சா சனி. யாரு சனி? பாக்குறவங்களே சொல்றாங்க. கரெக்டா யாரும் ஒருத்தர் தலை வச்சுட்டு சொல்லி
யார் சொன்னாங்களோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். யாரு? இந்த பக்கத்தமா காட்டுறது லைனா. சரி, சனி சகுனி என்று பேர் வந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சகுனி வந்தாவே கலகம் வந்துடும். கலகத்துக்கு தான் ஆளாக கூடியவன். ஆமா, நான் கலகம் எதற்காக வைத்தேன்? கலகம் வைத்து பேர் எனக்கு பேர் வைக்கவில்லை சகுனி என்று. சகுனி என்று பேர் வைத்த பிறகுதான் கலகம் வைத்தது. ஆமா, எதற்காக இப்படிப்பட்ட ஆளாகினேன் தெரியுமா? இந்த காந்தார தேசத்துல 104 பேராக பிறந்தோம். நான் அக்கா பேரு காந்தாரி, அழகுல மிகுந்தவள். அப்படி சந்தோஷமாக இருந்தோம். சந்தோஷமா இருக்க நேரத்துல சந்திர வம்சத்துல அப்படியேப்பட்ட பீஷ்மாச்சாரி அவர் மூலமாகவே அப்படிப்பட்ட சந்திர வம்சத்துல முதல் முறையாக திருவிழாட்ட மகாராஜர் பிறந்தார். இரண்டாவது பாண்டுபுத்திர மகாராஜர் பிறந்தார். மூன்றாவது விக்ரமான் பிறந்தார்கள். திருவிழாட்ட மகாராஜுக்கு இளைய வயது வந்துவிட்டது. திருமணம் முடிக்க வேண்டும். 56 தேசத்துல சுற்றி கொண்டே வருகின்றார். எங்குமே பெண் கிடைக்கல. ஏனென்றால் திருவிழாட்ட மகாராஜருக்கு இதுல பார்வை கிடையாது. கண்ணு தெரியாது. கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்படி அக்காக அவனுக்குரிய காந்தாரிய திருமணம் முடிக்கிறேன் என்று உரிவிட்டார்கள். அப்படி காந்தார நாட்டுக்கு வந்தார்கள். பெண் தர முடியாத தெரிவித்து. ஏனென்றால் அக்காக அவனுக்குரிய காந்தாரிக்கு சவாதோஷம் உண்டது. சவாதோஷம் என்றால் முதல்ல கட்டில கணவனாகப்பட்டவன் தாலி பாக்கி நிற்காது. கணவனை ஏற்றுடுவான். அதற்காக தான் வேண்டாம்னு தெரிவித்தேன். எதற்காக வேண்டாம்னு தெரிவித்தார்? உண்மையா சொன்னா திருவிராஜ மகாராஜர் தவிர வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. யாராவது அக்காவுடைய காந்தாரியை தர முடியாதுன்னு தெரிவித்தார். அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரி என்ன செய்ய தெரியுமா? படைகளை அழுத்துமே கொண்டு வந்து என் நாட்டில் விட்டார்கள். பெண் தர விட்டால் உன் நாடாகப்பட்ட இங்கே ஒழுங்கு போய் தெரிவித்தார்கள். சரி, போனாலும் போகட்டும் என்று என் அக்காவில் காந்தாரிய திருவிராட்ட மகாராஜருக்கு திருமணம் முடித்து வைத்தேன். திருமணம் முடித்து வைத்து அதற்கு முன்பதாகவே பெருத்தது ஒரு ஆட்டை கடையை கொண்டு வந்து அவருக்கு மாங்கல்யத்தை சுற்றி அந்த ஆட்டுக்களை பலி கொடுத்து விட்டேன். ஆஹா, இந்த விஷயம் பீஷ்மாச்சாருக்கு தெரிந்து விட்டது. என்னடா அது? முதல் முறையாக சந்திர வம்சத்தில் எப்படிப்பட்ட திருவிழா மகாராஜருக்கு திருமணம் முடித்தால் ஒரு விதவையை கொண்டு வந்து திருமணம் முடிக்கிறேன் என்று காட்டினார்கள். அப்படி என்ன தெரிவித்தா தெரியுமா? 104 பேருக்கு 104 சிறை கட்டினான். அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரி சிறையில் அடித்தான். சிறையில் அடித்து விட்ட பிறகு ஒரு நாளைக்கு ஒரு கொட்டாங்கச்சி கூழ் கொடுப்பான். அது சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? இப்படிப்பட்ட காந்தார தேசத்திலே நாங்க ஜெகின கூட்டங்கள் மரக்கா கணிகளை சாப்பிடுவோம். நாங்க என்ன ஒரு கொட்டாங்கச்சி கூழ் கொடுத்தா சரி போகுமா? உங்களுக்கு சரி போகுமா? மொத்தத்துல ஒரே தண்ணி இந்த கூழை குடித்து அறிவுரிமை சாகும்போது இந்த அனைவர கூழாகப்பட்டது இப்படிப்பட்ட சகுனிக்கு கொடுத்தால் இவன் உயிர் பிடித்தால் அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரிய மடிக்கலாம், துரியோதன கூட்டத்தை மடிக்கலாம். அப்படி என்று எல்லாரும் கூழவேலுக்கு தான் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்து விட்ட பிறகு அண்ணன் தம்பிமார்கள் அண்ணா தண்ணி 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 கூழில ஒரு உப்பு போட்டான். அதனால தண்ணீர் தண்ணீர் அண்ணன் மடிந்து விட்டார்கள். ஆமா, சரி போனால் போகட்டும், இருப்பது நான் இருக்கிறேன். தந்தையாகப்பட்ட சௌபல்ய மகாராஜ் இருக்கின்றார். நயமாக வரவழைத்து சகுனி ஏதோ ஒரு பாவம் அறியாத ஜெகன கூட்டங்கள். ஆமா, அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரியாகப்பட்டவள் நம்ம வம்சத்தை அழித்தான். இருப்பது நீ ஒருவன். எனக்கு வழிதாய விட்டது. நானோ இன்றோ நானோ மடிப்போக இருக்கின்றேன். ஆமா, அவருடைய விழா இளவை எடுத்து மாயக்கட்டியாக செய்தலுக்கு கொடுத்தார்கள். அப்படியா? அப்படி இந்த தாயக்கட்டால் தான் அப்படிப்பட்ட துரியோதனத்தை
துரியோதன கூட்டத்தை நான் அழிக்க வேண்டும். ஆமா, நான் மடிக்க விட தெரிவித்தேன். ஆமா, சரி, உன்னை இருப்பது நான் ஒருவன். இருப்பது ஒருவர். பீஷ்மாச்சாரி வர்றான் கொல்றதுக்கு. ஈஸ்வரே கொல்லத்துக்கு வராரு. துரியோதனரே, ஏழு ஒரு பாவம் அறியாதவன் நானும் ஒரு வயதான கிழவன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ சொல். வயது ஆகினாலும் உங்களுக்கு நான் முடிச்ச சரிக்கு தெரிவித்தாய். மாமா, எனக்கு ஏது ஒரு இது வேண்டாம், ஏது ஒரு பொண்ணு பொருள் வேண்டாம். இப்படிப்பட்ட நாட்டை பூமியை நான் ஆள வேண்டாமா? சரி, அப்பொழுதே தெரிவித்தேன். நாட்டை ஆள வேண்டும் என்றால் இந்த நாட்டை பாவத்திற்கு யாரோ இருக்கிறார்கள் தெரிவித்தேன். பார்த்தால் பாண்டவர் 5 பெயர். ஆமா, 99 பெயர். ஆமா, யார் யாருக்கு பகை வைத்தால் கலவை யார் படி யோசித்தேன். அப்படி தெரியுமா? அந்த பாண்டவரா அந்த பாண்ட மூடி பகை வைத்து விட்டாய். ஆமா, அப்பொழுது தெரிவித்த தந்தையாகப்பட்டவர்கள் இந்த சிறு சாலையிலே தன்னை போல ஒரு கட்சி இருந்தது. கட்சி எடுத்து பட்டாரத்தை வெற்றி விட்டார். காலாகப்பட்டது. தந்தையே, நீ சாகும் தருணத்திலே என் காலாகப்ப எதுக்காக வெற்றிட தெரிவித்தேன். இந்த காலம் எப்படி தெரியுமா? இந்த காலாகப்பட்ட வலிக்கும் போதெல்லாம் துரியோதன சாகணும், துரியோதன கொண்டு அழிக்கணும். அப்படி என்று உனக்கு அந்த எண்ணம் வர வேண்டும். அதற்காக தான் கட்சியாளர் காலை வெட்டினேன். சிறுபாடு டிவி நோடி போவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நயமாக துரியோதன கூட்டத்தை நான் ஒருவரும் தான் அழித்துக் கொண்டு வருகின்றேன். ஆமா, துரியோதன் தான் அழிந்து கொண்டு வருகின்றான். அப்படிப்பட்ட கடவுளை நம்ப மாட்டான். பாண்டவருக்கு கௌரவருக்கு போர்க்களம் ஏற்பட்டது. 13 சண்டை மட்டும்தான் கருகுல ஜெயிப்பு. 17 சண்டைகளும் தோல்வியாக நடத்திருக்கிறார்கள் துரியோதன கூட்டம். ஆனாலும் மாமா என்ற காலடியிலே விழுந்து கொண்டிருக்கின்றான். ஆமா, புரியுதா? எனக்கு ஒன்று கிடையாது. நான் சத்தால பூமிக்கு தான் போக போறேன். ஆமா, ஆனாலும் அந்த துரியோதன சாவனம், துரியோதன கருவறுக்க வேண்டும், கூட இருந்த குளிப்பறுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். அப்படியா? இப்பொழுது மாமாண்டு ஓசை கேட்கின்றது. ஏனென்றால் நேற்று 17வது சண்டை முடிந்தது. அப்படிப்பட்ட வேடியாகப்பட்ட அர்ஜுனன் கண்ணனை மடித்தான். ஆனா பாண்டவருக்கு சகாயமாக இருக்கக்கூடியவள் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணன் நெல்லவிட்டால் பாண்டவர் கிடையாது. இந்த சகுனி இல்லாவிட்டால் கௌரவர் கூட்டமே கிடையாது. துரியோதனை கிடையாது. சரி, போனாலும் போகட்டும். இன்றைய தினத்துல மாமா என்று ஓசை கேட்டது. துரியோதனை பார்க்க வேண்டும். துரியோதனை பார்த்தாலும் சரி, நான் சத்தாலும் சரி, அவன் சாவணும். துரியோதன சாவணும். துரியோதன வம்சத்தை அழிக்க வேண்டும் என்றோட நான் தினத்திலே எண்ணம். அப்படியா? போகலாம்.
என்னடா மாமா என்னடா மருமகனுக்கு அதுவே தெரியாது முன்னு போய் அப்படியா யாரோ சொல்றாங்க ஒழிச்சிடுமா பாண்டவர் மருமகனே தெரியாதனா என்னடா சந்தோஷமா இருக்கின்றாய் மாமா என்ன விழுந்தால் 18 போய்